குடியேத்தும் நகர கழக செயலாளர், நகரமன்ற தலைவர் எஸ். சவுந்தரராஜன். அன்பான வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு என்கின்ற அற்புதமான வரிகளை மெய்ப்பிக்கின்ற வகையில் இந்திய திருநாட்டிற்கே முதன்மையான முதலமைச்சராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற தமிழக முதலமைச்சர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், அன்பிற்குரிய பாசத்திற்குரிய நம் தளபதி அவர்களுடைய 72வது பிறந்த நாளில் இறைவன் திருவருளால் நீண்ட ஆயுள், நெடிய பயணம் அவர் அமைய வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்ற இந்த நல்ல தருணத்தில் அவர் செய்த சாதனைகளை பட்டியலிட்டால் ஏடுகள் போதாது, மேடை போட்டு பேச வேண்டும் என்று நினைத்தால் நேரம் போதாது என்கின்ற அளவிற்கு எண்ணற்ற திட்டங்களை அவர் செயல்படுத்தி இருக்கின்றார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்கின்ற பாவேந்தன் பாரதிதாசன் வைர வரிகளை நெஞ்சிலே நிலைநிறுத்தி இலவசமாக பேருந்துகளில் மகளிர்கள் செல்ல வேண்டும் என்பதற்கான அற்புதமான திட்டம், மகளிருக்கான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அதை போன்றே 100 பொறுப்புள்ள இளைஞர்களை என்னிடம் ஒப்படையுங்கள், நான் இந்தியாவை மாற்றி அமைத்து காட்டுகிறேன் சொன்னார் சுவாமி விவேகானந்தர். அவருடைய வரிகளையெல்லாம் நிலைநிறுத்தி இன்றைக்கு கல்லூரி மாணவர்களுக்கு படிக்கின்ற போதே அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் மற்றும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என வருந்திய வடலூர் வள்ளல் பெருமான் சொன்ன வைர வரிகளை இன்றைக்கு காலையில் பள்ளிக்கூடம் வருகின்ற சிறார்கள் பசியோடு வருகிறார்கள் என்பதை அறிந்து காலை சிற்றுண்டி திட்டம், அதை போன்றே ஏழை எளிய மக்கள் பயன்படுகின்ற வகையில் மருத்துவம், முதல்வர் மருத்துவ திட்டம், இப்படி பட்டியலிட்டு கொண்டே போகலாம். அத்தகைய சிறப்பான திட்டங்களை இன்றைக்கு தமிழகத்தில் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு இந்திய திருநாட்டிற்கு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் முதல்வர், நம் அன்பிற்கும் பாசத்துக்குரிய கழக தலைவர் அவர்கள் இறைவன் திருவருளால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்லத்தொரு கழுமள வளநகர், பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்தது. திருஞான சம்பந்தர் பாடிய பாடல், இதை போன்று ஒரு வாழ்த்து பாடல் உலகத்திலே கிடையாது. அத்தகைய வாழ்த்து பாடல்கள் அவருக்கு அமையப்பெற்று இன்னும் பல 100 ஆண்டுகள் அவர் இருந்து இந்த தமிழகத்துக்காக இன்னும் பல சாதனைகளை செய்ய வேண்டும். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்தை மிரட்டுகின்ற துணியில் நம் முதல்வருக்கு எத்தனையோ இடையூறுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் திருவாரூர் தியாகராஜ பெருமான் பிறந்த மண்ணில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பிறந்த மாமனிதர், ராஜாக்கெல்லாம் ராஜா தியாகராஜா, அதை போன்று இன்றைக்கு இந்திய திருநாட்டிற்கு முதல்வருக்கெல்லாம் முதல்வராக, முதன்மையான முதல்வராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று இறைவனை இந்த நேரத்தில் வேண்டி வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம்.